Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கேரட் கோவா வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்கலாங்க. இது ரொம்ப ஜூஸியா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கேரட் கட் பண்ணிக்கலாங்க. கேரட் பெருசா இருக்கனால எனக்கு ஒரு கேரட் ஒரு கப்புக்கு வந்துருச்சுங்க. இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சு கொண்டு வந்துடணுங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அரைச்ச கேரட் விழுந்ததில் போட்டுடலாம். கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க. பால் ஊற்றிக்கலாம். 1 கப் பாலுங்க. பால் கொஞ்சம் சூடாயிருச்சுங்க. வெள்ளை ரவை 1/2 கப்பு போட்டுக்கலாங்க. இது உப்புமா ரவை தாங்க, வெள்ளை ரவை. இதுலேயே நல்லா வெந்து வந்துருங்க நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க நம்மளுக்கு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து இது கோகனட் பொடிங்க 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பால் போட்டுருங்க. இது 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாங்க. இப்போ பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன ரவுண்ட் பால் மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்படி ரவுண்டாக செஞ்சுக்கலாம். உடனே எல்லாம் பிடிச்சாச்சுங்க. மாவு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. அது லைட்டாக நெய் தொட்டுக்கிட்டு இப்படி கொஞ்சம் பிணைஞ்சு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சாஃப்டாகும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இதில் ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ள வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு நெய் தடவிக்கிட்டு இப்படி வச்சிடலாங்க. அப்படி செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கப்பு சுகர் போட்டுக்கலாங்க. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரைட்டுங்க. லைட்டாக பிசுப்பு பதம் வந்தால் போதுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிசுப்பு பதம் இருந்தால் போதுங்க. ஏலக்காத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். பக்கம் இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துடுறேன். இது சர்க்கரை பாகில் போட்டுறேங்க. நான் சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் கோவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.